Hi friends, welcome to மன்னவாசம் channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுவும் நம்ம பச்சை பருப்பு வச்சு அல்வா செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல 1 கப் பச்சை பருப்பு எடுத்துக்கறேங்க. ஒரு panல போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு வறுத்து எடுங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்கும்போது உங்களுக்கு கருகிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு வறுத்து எடுத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வறுத்து எடுக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டது நம்ம எடுத்துக்கலாம். இந்த பச்சை பருப்பு வறுபடும்போது கொஞ்சம் வாசம் வருங்க. அந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறட்டங்க. இப்போ நல்லா ஆறிடுது. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைக்கும்போது பார்க்க வேண்டியது என்னன்னா கொரகொரப்பு இல்லாம நல்லா சாஃப்ட்டா அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் வந்துடணுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கலாங்க. 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். இப்போ 2.5 கப்பு தண்ணி சேர்க்குறேங்க. 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவு. இப்போ வெல்லம் கரையிட்டங்க. ஏன்னா இது வந்து வெல்லத்தில் மண் இருக்குன்றதுனால இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். வேறு எதுவும் பாகுபாதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் சப்போஸ் சர்க்கரையில் செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாங்க. வெல்லத்தில் செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வெல்லத்தில் செய்யும்போது சுவையும் நல்லா இருக்குங்க. ஆனால் சர்க்கரையில் செய்யும்போது உங்களுக்கு கலர் பவுட்ரு தேவைப்படும். ஒயிட்டாகவே தெரியும். நீங்கள் வெல்லத்தில் செய்யும்போது உங்களுக்கு கலர் பவுட்ரு எதுவும் தேவை கிடையாதுங்க. இப்போ நல்லா வெல்லத்தை கரைச்சியாச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த அல்வா செய்யும்போது பார்த்தீங்கன்னா பச்சை பருப்பில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, வடிகட்டியாச்சு. அது ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் லைட்டாக சூடு ஏறினது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை பருப்பு மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கரண்டி கணக்கில் நெய் போடுறேங்க. அதாவது ஒரு 1/2 கப்பு நெய் இருந்தால் போதுங்க. நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் நெய் 1/2 கப்பு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எண்ணெயில் கூட நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க இந்த அல்வா. முன்னாடியே நம்ம பச்சை பருப்பை வறுத்து எடுத்தாச்சுங்க. இருந்தாலும் நெய்யில் ஒரு 2 நிமிஷம் வதக்கும் போது நல்லா வாசனை நல்லாயிருக்கும். அதில் கண்டிப்பாக வதக்கிட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் கடல மாவில் கூட நீங்கள் செய்யலாங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. சேர்த்துட்டு அது கட்டி இல்லாமல் கட்டிக்கும் நம்ம தண்ணி ஊற்றும் போது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கினே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விடுங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. இப்போ மீதி இருக்கிற தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள் கலர் வந்து நம்ம கலர் பவுடரே போடல. ஆனால் வெள்ளத்துடைய கலரே கரெக்டாக இருக்குது. இப்போ கட்டிலாம் கரைச்சி விட்டாச்சுங்க. கரைச்சி விட்டதுக்கப்புறம் நல்லா கிளறிக்கினே இருங்க. கைவிடாமல் கிளறினே இருங்க. இந்த பாசிப்பருப்பு அல்வா செய்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே கிளறி விடுங்க. வேகமாக வைக்காதீங்க. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கினே இருங்க. நல்லா அல்வா வெந்து வரும்போது உங்களுக்கு வானலை விட்டு நல்லா ஒட்டாமல் வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கினே இருங்க. நெய் சேர்க்க சேர்க்க நமக்கு அல்வா வந்து சுருண்டு நல்லா வானலில் ஒட்டாமல் நல்லா அழகாக வருங்க. கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு சேர்க்குறேங்க. முந்திரி பருப்பு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு வறுத்துட்டு சேருங்க. சிலர் வந்து அல்வாவில் அப்படியே டைரெக்டாக சேர்ப்பாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் வறுக்காமல் கூட முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். ஆனால் நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு வறுத்துட்டு சேர்க்குறேங்க. திரும்பவும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம நெய் ஊற்ற அந்த அல்வா வந்து
நெய்யை குடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வேகும்போது தனியாக நெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு அதான் பதம் கரெக்டாக அல்வா திரண்டு வந்திருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேங்க. அதாவது ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு 1/2 கப்பு நெய் கரெக்டாக இருக்கும். நம்ம நெய் சேர்க்க உங்களுக்கு வானலில் ஒட்டாமல் வருது பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அல்வாவும் கூட. இப்போ குழந்தைங்களாம் லீவ் விட்டாங்க. இப்போ வந்து ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா நெய்யெலாம் சேர்த்துருக்கிறதால நல்லா வாசமும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம போட்ட நெய்யெல்லாம் ஓரத்தில் திரண்டு வருது பாருங்கள். இப்போ அல்வா ரெடி ஆகிடுதுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.